subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திரு அவை புனித மரியாவின் துயரங்களை நினைவு கூறுகிறது. வியாகுல மாதா திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த நாளிலே சர்வைட் சபையை சார்ந்த அருள் சகோதரிகள் துறவிகளுக்காகவும் இன்னும் வியாகுல மாதாவுடைய பெயரை தாங்கி இருக்கிறவர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருபுலமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதி தீர்ப்புக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை எம் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் ஈரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வே. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும்.
ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 19 25 முதல் 27 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். திருமகனின் துன்பங்கண்ட மரியா துயரம் அடைந்தார். அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒவ்வொரு வருஷாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் பாவ கட்டுகளிலிருந்தும் என் பாவ கட்டுகளில் இருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளில் இருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து மனதார மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து அவர்களை மகிழ்வித்து மகிழ்கிறேன். அவர்களை மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்துக்கான என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக புகழ் பெற்ற இத்தாலி நாட்டை சார்ந்த ஓவியர் மைக்கேல் ஆஞ்சலோவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் வடித்த புகழ்பெற்ற ஒரு ஓவியம்தான் பியத்தா என்ற வியாகுல மாதாவினுடைய சிற்பம். இந்த சிற்பத்தில் இயேசுவின் உடலை, இறந்த உடலை மாதா தன்னுடைய மடியில் வைத்திருப்பார். இந்த சிற்பத்தை அவர் வடிவமைத்த பிறகு அது பொதுமக்களுடைய பார்வைக்காக வைத்தார். அதை பார்த்த நிறைய பேர் அவரை பாராட்டினார்கள். ஒரு சிலர் சிற்பத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி எதிர்மறை விமர்சனம் தந்தார்கள். அது என்ன என்றால், மாதாவின் முகத்தில் இயேசுவை இழந்த சோகம் தெரியவில்லை என்பதுதான் அந்த எதிர்மறை குற்றச்சாட்டு. அதற்கு மைக்கேல் ஆஞ்சலோ பின்வருமாறு பதில் கூறினார். மாதாவின் முகத்தில் சோகமோ கவலையோ தெரியாமல் இருப்பதற்கு காரணம், அவருடைய தன்னுடைய மகன் இயேசுவின் இறப்பினாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பினாலும் துக்கப்படவில்லை என்று அர்த்தம் கிடையாது. மாறாக தன்னுடைய மகன் உயிர்த்தெழுவார் என்ற எதிர்நோக்கோடு இருந்தார். அதனால்தான் அவருடைய முகத்தில் சோகமோ கவலையோ தெரியவில்லை என்று சொன்னாராம். இதை கேட்ட பிறகு எதிர்மறையாக விமர்சனம் செய்தவர்கள் அமைதியாக சென்றார்களாம். பெரியமானவர்களே,
பழைய திருப்பலி புத்தகத்திலே புனித கன்னிமரியா அமைதியின் அரசி என்ற தலைப்பிலே ஒரு திருப்பலி இருந்தது. அந்த திருப்பலினுடைய ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடிய தொடக்க உரையிலே பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது: உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியா எங்களை மீட்க தம் மகன் இரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது மரியா மனங்கலங்காமல் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீர தாயாக திகழ்கின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், நாம் வியாகுல மாதா என்று சொன்னாலும், அவர் லேடி ஆஃப் சாரோஸ் என்று சொன்னாலும் அவர் வீரத்தாயாக திகழ்கின்றார்கள். பிரியமானவர்களே, மரியாவுடைய 7 துயரங்கள் என்ன என்பதை விவிலியத்தில் பார்க்கிறோம். முதல் துயரம் அல்லது முதல் வாழ் லூக்கா நற்செய்தி 2:25-35 முடிய சிமியோனின் இறைவாக்கு. இரண்டாவது துயரம் மத்தேயு நற்செய்தி 2:13-14 முடிய குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல். மூன்றாவது துயரம் லூக்கா நற்செய்தி பிரிவு 2:43-47 முடிய 12 வயது சிறுவன் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போகுதல். நான்காவது துயரம் லூக்கா நற்செய்தி 23-27 இயேசு சிலுவை சுமந்து போகும்போது மாதா அவரை எதிர்கொண்டு வருதல். ஐந்தாவது துயரம் யோவான் நற்செய்தி 19:41-42 மாதா சிலுவையடியில் நின்றது. ஆறாவது துயரம் யோவான் நற்செய்தி 19:40 இறந்த இயேசுவின் உடலை மாதா மடியிலே சுமந்து இருப்பது. ஏழாவது துயரம் யோவான் நற்செய்தி 19:41-42 இறந்த இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்தல். ஆக இந்த 7 துயரங்களைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். புனித பெர்னார்டு என்பவர் தமது மறையுரையிலே மாதாவை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார்: ஓ வியாகுல தாயே, உண்மையில் வாள் ஒன்று உமது ஆன்மாவை ஊடுருவிற்று. ஏனெனில் உமது திருமகனின் உடலை ஊடுருவிய வாள் உமது திருமகனின் உடலை ஊடுருவிய வாள் உமது ஆன்மாவை ஊடுருவாமல் இருக்குமோ? திருமகன் உயிர் நீத்த பிறகு அவர் எல்லாருக்கும் சொந்தமாகிவிட்டாலும் உமக்கு சிறப்பான முறையில் சொந்தமாவார். வாள் மகனின் ஆன்மாவை குத்தி பிளக்க முடியவில்லை. காரணம், அவருடைய ஆன்மா ஏற்கனவே அவருடைய உடலை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஆனால் உமது ஆன்மாவோ இன்னமும் உமது உடலோடு தான் இருந்தது. அதனால்தான் அது துளைக்கப்பட்டது. எனவே உம்மை சிறப்பான முறையில் மறைசாட்சி என்று கூறுவது பொருந்தும். ஏனெனில் உமது உள்ளத்தின் வேதனை உடலில் தோன்றும் வேதனைகள் எல்லாம் விட கூடுதலாக இருந்தது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மாதாவினுடைய பாடல் ஒன்று, அது இடைவிடா சகாய மாதாவை பற்றிய பாடலாக இருந்தாலும் அதிலே ஒரு வார்த்தை வருகிறது: ஆறாத மனப்புண்ணை ஆற்றிடுவாள் அன்னை, தீராத துயதன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றும் மாற்றிடுவாள் என்று வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, அழுகின்ற குழந்தை அன்னையின் முகம் கண்டால் சிரிக்கும். அதுபோல வியாகுல அன்னையினுடைய பாதுகாப்பை அடைக்கலத்தை தேடும் யாவரும் ஆறாத துயரத்தை வெல்லும் ஆற்றலை பெறுகிறார்கள். ஆகவேதான் இந்த பாடலானது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய திருநாள் நமக்கு தரும் செய்தி என்ன? அதற்கான பதிலை நாம் திருப்பலியிலே நற்கருணை உட்கொண்ட பிறகு சொல்லுகிற ஜெபத்திலே வருகிறது. அதாவது புனித பவுல் சொன்ன வார்த்தை தான், கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளில் மீதியாக இருப்பதை நான் என் உடலில் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவே மீட்பின் பொருட்டு நாமும் மாதாவைப் போல துன்பங்களை வியாகுலங்களை ஏற்கும் பொழுது மனம் உடைந்து போகாமல், மனம் கலங்காமல் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மாதா நமக்கு தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4-7 முடிவுள்ள வசனங்களிலே புனித பவுல் சொல்லுவார்:
நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உறுகிறோம், ஆனாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை என்று சொல்கிறார். ஆகவே துன்பங்களை கண்டு மாதா மனம் கலங்காமல் சிலுவை அடியில் நின்றது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், அந்த வீர தாயினுடைய பிள்ளைகளாகிய நாமும் வீரம் நிறைந்தவர்களாய், மன உறுதி நிறைந்தவர்களாய், எதையும் தாங்கும் எதையும் கொண்டவர்களாய் வாழ வரம் கேட்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை கை நின்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறைப்பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்
ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவுகூரும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சிலுவை அடியில் மனங்கலங்காமல் நின்ற வீரத்தாயை கண்டு பாவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத
சேர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நீதம் துணை சேர்ப்பாயே, நீதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.